கர்த்தருக்கு பிரியமானவர்களே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலவேளையில நான் உங்களை வாழ்த்தி நான் ஆசீர்வதிக்கிறேன். இதுவரை நடத்தின தேவனாகிய கர்த்தர் உங்களை இனிமேலும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கு ஆல்மோஸ்ட் 20ஆம் தேதி நம்ம இருக்கிறோம். கர்த்தர் இதுவரைக்கும் நம்ம நடத்தி, இதுவரைக்கும் உங்களை தேற்றி, இதுவரைக்கும் உங்களை ஆசீர்வதித்தவர் இன்றைக்கும் ஒரு புதிய காரியங்களுக்குள்ள உங்களை அவர் கொண்டு போவாராக. ஆமென். நம்ம எடுத்துக்கொள்ளலாம். மேத்யூ எழுதின புஸ்தகத்தில் 6:34 இவ்வனமாக சொல்லுது, நாளைக்காக, அதாவது ஆகையால் நாளைக்காக கவலைப்படாத இருங்கள், நாளைய தினம் நாளைக்காக கவலைப்படும் என்று சொல்லி. சரிங்களா? என் அன்பு பிள்ளைகளே, எதிர்காலத்தை குறித்து ஏதாவது கவலையாக இருக்கிறீங்களா? நானும் ஏதாவது உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை கர்த்தர் கொடுப்பார் என்று நான் பாக்குறேன். எனக்கு அப்படி கொடுக்க மாட்டேன்றாரு. அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளே கொடுக்கிறாரு. அப்போ அனுதினமும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில நினைக்கக்கூடிய காரியங்களை குறித்து கர்த்தர் அதிகமா பேசக்கூடியவராக கூட இருக்கிறார். என் அன்பு மகளே, என் அன்பு மகனே, நாளைக்காக நீங்க கவலைப்படாதீங்க. நாளைக்காக என்று சொன்னால் உங்களுடைய எதிர்காலத்துக்காக கவலைப்படாதீங்க. இன்றைக்கு உயிரோடு இருக்கிறீங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்க. இன்றைக்கு சமாதானத்தோட ஏதோ ஒரு விஷயத்துல கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார், அதுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க உடை போடுறீங்க, உணவு இருக்கு, அநேக விஷயங்கள் இருக்கு, நீங்கள் தங்க ஒரு வீடு இருக்கு, ஏதோ ஒரு காரியங்கள், எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் நீங்கள் வாழக்கூடிய ஒரு சில விஷயங்கள் உங்களோட கூட இருக்கிறது. அதுக்கு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நாளைக்காக கவலைப்படாதீங்க. நாளைக்காக கவலைப்படுறது என்பது நம்மளே நம்ம மரணத்தை தேடுகிற ஒரு காலமாக கூட அது மாறிவிடும். நாளைக்கு வேணாம், இன்னைக்கு என்ன கர்த்தர், அதுக்கு நன்றி சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளே, இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நாளைக்கு சாப்பிடுறதுக்கு இன்னைக்கு பட்னியா இருக்கிறாங்க. நாளைக்கு அவங்க பிள்ளைங்க நல்லா இருக்கிறதுக்கு இன்னைக்கு அநேக சுகத்தை பலத்தை இழந்துடுறாங்க. நாளைக்கு அந்த புள்ள நல்லா இருக்கணும்னு இன்னைக்கு அந்த புள்ளைக்கு தேவையான காரியங்களை இன்னைக்கு நம்ம செய்யறது கிடையாது. அப்போ நாளைக்கு 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 நம்ம தெரியல. ஆனா இன்னைக்கு நாம ஜீவன் உள்ளவர்களாக கூட இருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து கவலைப்படுறியா? டோன்ட் வரி. உங்கள் பிள்ளைகளோட வாழ்க்கை குறித்து கவலைப்படுறீங்களா? கவலைப்படாதீங்க. ஆண்டவரே சொல்றாரு, நாளைக்காக கவலைப்படாத. இன்றைக்கு கர்த்தர் உனக்கு ஆசீர்வதிச்சிருக்கிறார். நேத்து உன்னை கர்த்தர் காப்பாத்திருக்கிறார், அதற்காக நன்றி சொல்லு. எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம் சொல்றேன், கேளுங்க. இன்னைக்கு இருக்கிற அதற்கான காரணம் நேத்து அவர் உன்னோடு கூட இருந்ததுனால. நேத்து இருந்தவரு இன்னைக்கு உன் கூட காலையில பாருங்க எழுந்திருச்சு நீங்க வார்த்தை கேட்கறீங்க, அப்போ அவர் இருக்கிறாரு. நாளைக்கும் கர்த்தர் இருப்பாரு. அந்த நம்பிக்கையில கவலைகள், பிரச்சனைகள், யோசனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கம் வச்சுட்டு உங்களுடைய காரியங்களை நேசிங்க. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற விஷயத்தை நேசிங்க. அநேக காரியங்கள் வரும் போகும், ஆனா தேவனுடைய அன்பு உங்களுடைய வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனுதினமும் நம்ம அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். என் அன்பு பிள்ளைகளே, நாளைக்காக என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்க. நாளைக்காக நீங்க கவலைப்படுற விஷயம் மண்ணுக்கு ஒப்பானது. இன்றைக்கு நன்றி சொல்லுங்க. புதிய காரியத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வருவார். நான் சொல்றேன், இந்த புதிய நாளில உங்கள் தேவைகள் சந்திக்கப்படும், உங்களுடைய நன்மைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும், உங்களுடைய எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உயர்த்துவாராக. ஆமென். ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்மையும் கிருபையும் செய்கிற நல்ல ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருப்பாயாக. ஆமென். அன்பு பிள்ளைகளே, கவலைப்படாதீங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். சரிங்களா? நாளைக்கு சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென்.